Very good morning. Have a nice day. Happy morning to you. Today, one little small poem to you. Who is accepted to me Sisyan and Guru. I will give one small poem. இம்மை பிறவிதனில் யாம் செய்த புண்ணியத்தால் உம்மை குருவென உவந்தளித்தான் உத்தமனும் எம்மை ஊக்குவித்து ஏத்து புகழ் சொல்லி வைத்து தம்மை எமக்கீந்த நும்தால் எம் சென்னியதே. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இம்மை பிறவிதனில் யாம் செய்த புண்ணியத்தால் உம்மை குருவென உவந்தளித்தான் உத்தமனும் எம்மை ஊக்குவித்து ஏத்து புகழ் சொல்லி வைத்து தம்மை எமக்கீந்த நும்தால் எம் சென்னியதே. இந்த பிறவியில் என்னை சிசியனாக ஏற்று உன்னை குருவாக தந்த அந்த உத்தமனும் என்னை ஊக்குவித்து ஏத்து புகழ் சொல்ல வைத்து தம்மை எமக்கீந்த நும்தால் என் சென்னியதே. இந்த கவிதை பார்த்தீங்கன்னா என்னுடைய குருவிற்காக எழுதின கவிதை. ஸோ ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் குரு அப்படின்றவர் ஒரு அங்கமாக திகழ்கிறார். குருன்றவர் நம்ம தானாக தேடி போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய் தந்தையர் தான் குரு. குழந்தை கல்வி கற்க குருகுலம் அந்த காலத்தில் சென்றது போல் இந்த காலத்தில் செல்கின்றதல்லவா பள்ளிக்கூடத்திற்கு. ஸோ அந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் அவர்தம் குரு. அவர்களுடைய மாணவர்கள், அவர்களுடன் படிக்கும் நண்பர்கள் அனைவரும் அவர்களுடைய குரு. இந்த எக்காலத்திலும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஒவ்வொன்றை கற்றுக்கொள்கிறோம். தினம் தினம் நாம் கற்றுக்கொள்வதற்காகவே இந்த வாழ்க்கை நமக்காக அமைக்கப்பட்டுள்ளது, அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம லேர்ன் பண்ணுறோம். சரி, யார்கிட்ட இருந்து நம்ம அதை கற்றுக்கிறோமோ அவங்க தான் நமக்கு குருவாக இருந்து நமக்கு எல்லாவுமாகவும் இருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிடுவோம், வாழ்க்கையில் அது பயன்படும். சில நேரங்கள் நமக்கு பயன்படாது, நாம் சொல்லி மற்றவர்களுக்காக பயன்படும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு பயன்படுகின்ற ஒரு சில விஷயங்கள், நம்மை மாற்றுகின்ற சில பல விஷயங்கள் அனைத்தும் நம்மளை ஒளி போன்று செதுக்கி ஒரு நல்ல கருங்கல்லாக இருக்கிற நம்மை சிலையாக சித்தரிக்கின்ற ஒரு உன்னதமான நிலையே குருவின் நிலை. ஆதலால் நாம் கற்றுக்கொள்கின்ற எல்லாம் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை சொன்னால் கூட நான் கேட்பேன்ப்பா, அதில் உண்மை இருக்குமா பொய் இருக்குமான்னு தெரியாது. பட் அதுவும் உண்மைதான். சட்டையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். ஆதலால் மனதில் இருக்கிற எண்ணங்கள் மட்டுமே வார்த்தைகளாக வெளிவருகின்றன என்று நான் நினைக்கிறேன். இன்று என்னை சிசியனாக ஏற்றுக்கொண்ட என்னுடைய குருவிற்கு ஓம் பங்காரு அடிகளே ஓம். அந்த பங்காரு பகவானிற்கு என் உளமாற என்னோட மனமார்ந்த நன்றிகளை அவர்களில் திருவடிகளில் நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் இதை அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எந்த மாதிரியான வீடியோஸ் போடணும் அப்படின்றது தெரியல. ஸோ அதை போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ.